மச்சான் எப்படா இருக்கிற? சங்களாண்டா மச்சான் ஐஸ் வாட்டர் என்னதுடா? ஐஸ் வாட்டர்னு சொல்லுமா மச்சான் எங்கள் ஆயா ஃபோன் பண்ணி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஃபால்ட் ஆகிடுச்சு, அது ரெடி பண்ண கேட்டாங்க. எனக்கு எதுவும் தெரில, மெக்கானிக்கல் இன்ஜினியர் எதிராக படிக்கிறேன் தண்டன்டாடின்ட்டாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு மச்சான். மச்சான் சஞ்சய் போகிறான்டா, அவனுக்கு தான் மச்சான் ஃப்ரிட்ஜை பற்றி எல்லாமே தெரியும். அவன்கிட்ட போய் கேட்டுனா. சஞ்சய் ஃப்ரிட்ஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி. ஃப்ரிட்ஜை பற்றி தெரியாதா? தெரியாது. ஆனால் சொல்லி விடுவார் வாங்கடா. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜோட ஒர்க்கிங் அண்டு அதனுடைய பார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கம்ப்ரெசர் வந்து லோ ப்ரெஷர் கேஸை ஹை ப்ரெஷர் கேஸாக மாற்றி மற்றும் ஹை டெம்பரேச்சருக்கு மாற்றி கண்டென்சருக்கு அனுப்புது. கண்டென்சர் ஆனது ஹை ப்ரெஷரில் வர கேஸை ஹீட்டை ஹேர் மூலிமா ரிமூவ் பண்ணுது. எக்ஸ்பென்ஷன் வால் வந்து ஹை ப்ரெஷர் கேஸை லோ ப்ரெஷர் மற்றும் லோ டெம்பரேச்சருக்கு மாற்றி எவாபரேட்டருக்கு அனுப்புது. நெக்ஸ்ட் வந்து எவாபரேட்டர் காயில், இது கூலிங் காயில் என்று அழைக்கப்படுகிறது. உள்ள வைக்கிற பொருட்கள் வாட்டர் அதில் இருக்கிற ஹீட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கம்ப்ரெசருக்கு அனுப்ப வேண்டியது இதனோட வேலை. இந்த செயல்முறையானது கம்ப்ரெசர், கண்டென்சர், எக்ஸ்பென்ஷன் வால், எவாபரேட்டர் ஆகிய 4 பாஸுக்கு சென்று கூலிங் ஆனது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. This is technology. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.